ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேரில் போய் நம்மளுக்கு ஒரு டிசைனில் தேவையில்லாததை எப்படி நம்ம எடிட் பண்ணி அதை தேவையில்லாத டெலீட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வேணுங்கிற நெக்கை மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆர்டிஸ்டிக் டிஜிடைசரை ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னா, இது வந்து நம்ம கிராஃப் ஷீட் மாதிரியே வரும். அதை என்ன செய்யலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிரிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஷோன் கொடுத்தோன்னா நம்ம கிராஃப் ஷீட் மாதிரியே வரும். தெரியும், கிராஃப் ஷீட் மாதிரியே வரும். இப்போ நம்ம வந்து இதில் நம்ம எடிட் பண்ண போகிறதால இந்த கிராஃப் ஷீட் வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சரியாக தெரியாது. அதனால் நம்ம இதை வந்து கிராஃப் ஷீட் இப்போ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூன்னு சொல்லி இருக்கிறதுல போயிட்டு அந்த கிரிட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கா, கிரிட்டுக்குள்ளே போயிட்டு ஷோ அதை வந்து டெலிட் பண்ணிடலாம். அந்த டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போயிட்டு இப்படி ப்ளைனாக வந்து நிற்கும். இதில் நம்மளுக்கு தேவையான டிசைனை வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ எனக்கு தேவையான டிசைனை நான் எடுக்கிறேன். எனக்கு தேவையான டிசைனை நான் எடுத்துட்டேன். இது வந்துட்டா. இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லாததை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். எனக்கு தேவை வந்து இந்த இடத்துல வந்து இது கலர் வந்து வேறு கலரு இருங்கனாக்கா, ஒயிட் இருக்கிறதால மட்டும் நம்மளுக்கு சரியாக தரல. இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, நான் ஒயிட்டாக இருந்ததை கலரை மாற்றிருக்கேன். இந்த இடத்துல இந்த ஹச் இருக்குல்ல, இந்த ஹச்சுக்கும் இந்த நெக்கு மட்டும்தான் எனக்கு கஸ்டமர் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பூ வேணும் அப்படி, இந்த பூ மட்டும் வேணும், நெக்கும் பூ மட்டும் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சேரீயில் வந்து பூ மட்டும் இருக்குது, எனக்கு பூ மட்டும் வேணும் அப்படின்னாங்க. நான் இந்த டிசைனை பார்த்துட்டு எனக்கு இந்த ஹச் ஒர்க் மட்டும் கூட போதும், எனக்கு நெக்லைனும் ஹச் ஒர்க் மட்டும் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம இப்போ வந்த உடனேவும் நம்ம வேணுங்க எடுத்து வச்சோம்ல, எடுத்து வச்சது செலக்ட் ஆகி தான் இருக்கும். செலக்ட் ஆன உடனே இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே சைடில் வந்துடும், சீக்வன்ஸ்னு சொல்லி வந்துடும். சீக்வன்ஸ்னு வருதான், அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே அது வந்து காமிக்குதான்னு பார்க்கணும். அந்த கிளிக் பண்ண இடத்த இங்கே ஸ்கொயர் போட்டு காமிக்குதான்னு பார்க்கணும். காமிக்கலை. அப்போ இது என்ன பண்ணணும்னு சொன்னால், இது குரூப் ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ இந்த குரூப்பிங் ஆப்ஷனை நம்ம வந்து டெலீட் பண்ணணும். இந்த குரூப்னு சொல்லி வருதா, தெரியும் நினைக்கிறேன். இந்த காமிக்கிறேன். குரூப் இது இப்போ வந்து இது குரூப்பிங் ஆப்ஷனில் இருக்குது. எல்லாமே ஒன்று போல் செலக்ட் பண்ணால் எல்லாம் ஒன்று போல் தான் செலக்ட் ஆகும். இப்போ நம்ம இதை தனித்தனியாக பிரிக்கிறோம். அன்குரூப்பில் கிளிக் கொடுத்துட்றோம். இப்போ அன்குரூப்பில் கிளிக் கொடுத்துட்டோன்னே இப்போ பாருங்கள், இப்போ இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுல இப்படி கொடுத்த உடனே நம்மளுக்கு எந்த இடம் வேண்டாமோ அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி காட்டும். சரிங்களா, நம்ம அதை டெலீட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து ஒன்றொன்னாவும் தேவையில்லாததெல்லாம் ஒன்றொன்னா காட்டும். எல்லாத்தையும் வரிசையாக டெலீட் பண்ணிட வேண்டியதான். எந்த இடம் நம்மளுக்கு தேவையில்லைங்கிறது காட்டுது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிட வேண்டியதான். எனக்கு வந்து இந்த லைன் வேணும், இந்த ஹச் ஒர்க் வேணும், மற்ற எதுவுமே வேண்டாம். அப்போ நான் அதை எடுக்க போகிறேன். காமிக்கிறேன் எப்படி எடுக்கிறதுன்னு. நம்ம இந்த சைடில் போய்ட்டு வரிசையாக இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே வரிசையாக வந்து டெலிட் கொடுத்துட்டே வந்துடலாம். நம்மளுக்கு அது மட்டும்தான் வேணுங்கிறதால இந்த பாருங்கள் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே எந்த இடம் சொல்லி காட்டுறதா, இந்த ஃப்ளார் மட்டும்தான். இந்த ஃப்ளாரில் இதை பாருங்கள், இப்போ வந்து இதை ஃபுல்லாக உள்ளதெல்லாம் போயிடும், அவுட்டர் லைன்லாம் போயிடும். பாருங்கள், டெலிட் கொடுத்துட்டோன்னா போயிடுச்சா. அதே மாதிரி இப்போ எல்லோ கலர் பூ நான் கிளிக் பண்ணிவிடுக்கேன். இந்த இடத்துல இந்த பூ ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிடுச்சா. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றாவும் வேண்டாங்கிறத ஃபுல்லாக டெலீட் கொடுத்துட்றோம். டெலீட் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நம்ம பண்ணுறம்போது ஒரு டிசைனில் இருந்து இன்னொரு டிசைனை நாமளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.
நம்மளுக்கு இது வேணும், இந்த புட்டா நம்மளுக்கு வேணும், அதை விட்டுருவோம். அடுத்தது இங்கே செலக்ட் ஆகிருக்கு, இந்த லைன் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைனை இங்கே கொண்டு வர போகிறோம், இந்த இதில் நேராக. அதனால நம்மளுக்கு அது வேண்டாம். அந்த லைனும் நம்மளுக்கு வேணும், மிட் பாயிண்ட் லைனும் வேணும். இது இந்த மேலே உள்ள காமிக்கிறேன். இது வேணும், இது வேணும், இது வேண்டாம். இப்போ நம்மளுக்கு தேவை 2 லைன் மட்டும் வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் உள்ளே போயிட்டு இப்போ இந்த கலரை கூட நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஒயிட்டை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளே போயிடுவோம். பெயிண்ட் பாக்ஸுக்குள்ளே கலர் மேனேஜர்னு இருக்கா, இந்த பெயிண்ட் பாக்ஸுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எங்கெங்கே வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். கலர் மாறுதா உங்களுக்கு தெரியும். அப்போ ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ இன்னும் வேறு கலரில் மாறி இருக்குது, தெரியுதா. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன், வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அது மாறிடும். இப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த லைனை இதுக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். புரியுதுங்களா. நம்ம இந்த இதில் உள்ள இடையில உள்ளது எல்லாத்தையும், இந்த ஆரோ மார்க் காட்டுது பார்த்திங்களா, இதில் உள்ளது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம். இந்த இடையில உள்ளதை கேப்பை ஃபில் பண்ணணும். நம்ம இந்த லைனை இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இங்கே ஆரோ காட்டுதா, இங்கே ஒரு ஆரோ காட்டுது, இந்த இடத்துல ஒரு ஆரோ காட்டும், இங்கே ஒரு ஆரோ காட்டும். இப்படி வரிசை இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 இப்படி காட்டும். இந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த இது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒட்டி வச்சுக்கலாம். அந்த டிசைன் ஒட்டுற மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த டிசைனை ஒட்டிடுச்சு. இப்போ கீழே நம்ம ஆரோ இழுக்கிறோம். கீழே ஆரோ இழுக்கிற போது இந்த காமிக்கிறேன், கரெக்டாக அந்த டிசைனை ஒட்டி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இதை ஃபுல்லாக இந்த பக்கம் ஒட்டி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காட்டுறேன் பாரு. இப்போ நம்ம இதை அன்குரூப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை குரூப் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ குரூப் பண்ணிடுவோம். குரூப் பண்ணிட்டோமா. குரூப் பண்ண உடனே இதை எடுத்து நோட்டி வச்சுட்டு நம்ம இந்த ஃப்ரேமை பெருசாக தெரியுது பார்த்திங்களா, இதை நம்ம சிறுசாக்கிக்கலாம். இந்த சைஸில் போயிட்டு நம்ம 25% வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட வேண்டியதான். இப்போ இது ரெண்டும் இருக்கிறதால நம்மளுக்கு அது செலக்ட் ஆகலை. இப்போ இந்த 2 இது இருக்கிறதா, இந்த இடம் நம்ம செலக்ட் ஆகிட்டு ஹூப்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம டிசைன் போட்ட டிசைன் இந்த ஹூப்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இடம் ஒயிட்டாக மாறும். இப்போ ஒயிட்டாக மாறலை. அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பக்கத்தில் பாருங்கள், இதையும் சேர்த்து வச்சுருக்கோம். இதை நம்ம இதையும் குரூப் பண்ணிடுவோம். குரூப் பண்ணிவிட்டு இந்த வாரம் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அது டிசைன் மட்டும் தான் இருக்குது. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் டப் கொடுத்து குரூப்புங்கிற ஆப்ஷன் நம்ம அன்குரூப் பண்ணியிருந்தோம்ல, இப்போ குரூப்புங்கிற ஆப்ஷன் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வச்சுக்க வேண்டியதான். இப்போ 2 இதுவும் இருக்குது. இதோட வித்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வித்து பொதுவாக நம்ம 6, 6.5 கூட வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த இதில் மெஷரில் போய்ட்டு வித் இந்த இடத்துக்கு இந்த கோடு ஆரோ மார்க் தெரியுதா, ப்ளஸ் கீ தெரியுதா, இங்கேருந்து இவ்வளோ இருக்குது, 3.5 7.5 இருக்குது.
இப்போ நம்ம தேவையான வித்தை கனெக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் பார்ட்டை டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஒயிட்டில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிட்டு, ஒயிட்டில் இந்த பக்கம் ஸ்கூப்புக்குள்ளே வந்துருச்சு, டிசைன் வந்து ஸ்கூப்புக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போ நம்ம இதை இப்போ சேவ் பண்ணால் கொடுத்துடலாம். டு யூஎஸ்பி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதை ஓகே கொடுத்துட்டு இந்த டிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது ட்ரைவ் தான், டினா ட்ரைவ் தான். அதில் கொடுத்துட்டு நம்ம இதில் பேர் போட்டு பதிஞ்சிக்கலாம். நான் ஆல்ரெடி பேர் போட்டு இதில் பதிஞ்சிருக்கிறேன். அதில் புள்ள போய் இது வந்து ரைட் சைடு, அதனால் அதை ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கப்புறேன். RIGHT ரைட்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணிட வேண்டியதான். நம்ம இது ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்படி நம்மளுக்கு தேவையில்லாத டிசைனை சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம எடிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணதை இப்போ நம்ம போட போகிறோம். அங்கே போடுறத பார்க்கலாம். நான் பார்டருக்கு ஒயிட் ஜரி கொடுக்குறேன். பேக்கில் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டையும் போட்டு முடிச்சுட்டு, இது சாரீ கிளாத்துங்கிறதால கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் 2 நக்குக்கும் நடுவில் கேப்பில் ஃப்ரண்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரண்ட்டும் போட்டு முடிச்சுட்டேன்.